not to do my will, but to do the will of the one who sent me from heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியமாய், அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார், நம்மை சுமந்து வருகிறார். அவருடைய வழிகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தியாகமாய் உங்களை என்னையும் சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு மகத்துவம் உள்ளது. அவருடைய அன்பு மாறாத அன்பு. மனிதருடைய அன்பு, உலகத்தின் அன்பு எல்லாம் அழிந்து போகும், மறைந்து போகும். பாதியிலே வருகிறதான உறவுகள், அன்புகள் எல்லாம் மறைந்து போகும். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொன்னார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will be with you till the end of this earth. Amen. ஒருவரும் அதை சொல்ல முடியாது. Even the relations, even the relatives, even the family cannot say. Amen. அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி யாருக்கு என்ன நடக்கிறதுன்னு இந்த உலகத்தில் புரியாத, தெரியாத ஒரு நிலைமையில நாம் வாழ்கிறோம். எஸ்பெஷலி டியூரிங் த கோவிட் டைம். கோவிட் நாட்களிலே மனுஷனுடைய உயிர் மதிப்பற்ற ஒரு காரியமாக இருந்தது. ஆங்காங்கே அப்படி ஜனங்கள் மரித்து போனார்கள். விலை மதிக்க முடியாத இந்த உயிர் அப்படியே இந்த பூமியை விட்டு போனதை நம்ம எல்லாரும் அறிவோம். நம்முடைய வாழ்க்கையில் நோபடி கேன் கேரண்டி நான் இவ்வளோ நாள் இருப்பேன், இப்படி வாழ்வேன், இதை செய்வேன், இதை சாதிப்பேன், யாருமே சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்பது, நம்ம ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆகவே எந்த விதமான பெருமையும் நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. என்னால் சாதிக்க முடியும், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அந்தஸ்து இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம், வாழ்நாளெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் பார்க்க முடியும். எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள் வந்த நேரத்தில் பணக்காரராய் உட்கார்ந்து சாப்பிடுவேன் என்று சொன்ன ஆட்கள் அடுத்த நாள் ஆகாரத்திற்கு கையேந்த வேண்டியதான நிலைமைகள். பூமியில், இந்த உலகத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாதுங்க. நம்ம நிற்கிறோன்னா, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோன்னா, அது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த அன்பு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதற்கு நன்றி உள்ளவர்களா, பாத்திரவான்களா நாம் நடப்பதற்கு, ஆண்டவருக்கு தாழ்மையுள்ளவர்களாய், தாழ்மையுள்ள இருதயத்தோடு நடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அதை தான் பிலிப்பியரில் நம்ம வாசித்தோம், கடந்த சில நாட்களில் தியானித்தோம். இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம், Philippians chapter 2 verse 8, ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை, எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு வார்த்தை. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 2 காரியத்தை பார்க்கிறோம். தாழ்மையுள்ள ஒரு இருதயம், இன்னொன்று கீழ்ப்படிதல் உள்ளவராய். ஆமென். He doesn't need to obey anybody, but the Bible says even Jesus obeyed. Amen. அவரிடத்திலிருந்து இந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவன் நமக்கு தந்திருக்கிறதான பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு, தேவன் நமக்கு நம்ம மேலே வைத்திருக்கிறதான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு, நம்முடைய சபைகளுக்கு, சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கு. இன்றைக்கி நிறைய பேர் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது என்கிறதான நிலைமையில் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, நமக்கு மேலே வைத்திருக்கிறதான அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். I need to obey. A lot of scriptures I can say. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா விதத்திலையும் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 5:19 வாசிக்கிறோம், அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். Because of one man's obedience, that is the obedience of Jesus Christ. Such a powerful statement. Amen. Because of one man's obedience, many will become righteous. அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். அப்படிப்பட்டதான அவர் வாழ்ந்த அந்த கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். யாருக்கு தெரியும்? நம்முடைய பிகாஸ் ஆஃப் ஆர் ஒபீடியன்ஸ், என்னுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக, உங்களுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக யுவர் ஜெனரேஷன் கேன் பி பிளஸ்ட். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் அவருடைய சந்ததிக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுதந்திரத்தை கொண்டு வரட்டும். ஆமென். Obey
God in everything. Amen. இயேசு சொன்னார், my food is to do my father's will. என்னுடைய சித்தம், என்னுடைய உணவு என்னவென்றால் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே. அவருடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய நோக்கம். தனக்காக அவர் வாழலைங்க. He did not live for himself. He was a selfless man. Amen. Amen. தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு தேவ மனிதர். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகவே எல்லாவற்றையும் 33 ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவர். He did everything for you and me. Please understand that love. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். வேற எவரும் செய்யவில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காய் ஜீவன் கொடுக்க முடியாது இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். நல்லவர்களுக்காக ஜீவன் கொடுப்பதற்கு இன்னைக்கு யாருமே கிடையாதுங்க. ஆனா பாவிகளாய் அவரை விட்டு தூரமாய் இருந்த பொழுது நம்மை நேசிக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் 6:38 வாசிக்கிறோம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். Amen. Not to do my will, but to do the will of the one who sent me from heaven. பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை, என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அவருடைய சித்தம் என்ன? அவருடைய திட்டம் என்ன? இந்த உலகத்திலே வந்து மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, சிலுவையிலே அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ண வேண்டிய, மரிக்க வேண்டியதான, that is the agenda. That is what Jesus was called to do. Amen. அவர் வந்தாரு, அவர் வேலையை ஊழியம் செஞ்சார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுப்பி பரமேறினார். ஆமென். கலாத்தியர் 3:13 இவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எபிரேயர் 10:7 வாசிக்கிறோம். பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அவரை குறித்து எழுதியிருப்பது, ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில தரித்தவர்களாய், அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய். ஆமென். வெறும் ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காக மாத்திரம் அவரை தேடுகிற கூட்டம் அல்ல. There are so many other characteristics of Christ that we can learn in our lives, in a daily life. ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டு நல்ல ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அப்பனே, இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மகத்துவம் உள்ள கரங்களிலே கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் சுமந்தவர், பாதுகாத்தவர், இனியும் ஆளுகை செய்வீராக. நீர் தயாபரர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு பெருமையோ உயர்வோ வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் என் உயர்வு உம்மிடத்திலிருந்து மாத்திரம் வரட்டும். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்களோடு இணைந்திருக்கிற எங்கள் நண்பர்களை உம்முடைய கரங்கள் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. தரிசனம் தந்தவரே,